டெல்லி ராஜபாதையில் நாட்டின் கலாச்சாரத்தையும் பெருமையையும் பறைசாற்றும் விதமான நடைபெற்ற 73வது குடியரசு தின விழாவில் கவனம் ஈர்த்த அம்சங்களை விரிவாக பார்க்கலாம். பிரதமர் இரு மாநில அடையாளங்களுடன் குடியரசு தின விழாவில் பங்கேற்றார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இந்த ஆண்டு பார்வையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. முன்கள பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். புதுடெல்லி முனிசிபல் கவுன்சிலைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 100கணக்கானோர் இந்த விழாவில் பங்கேற்றனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பாதுகாவலரான தளபதி கர்னல் அனூப் திவாரி பயன்படுத்தும் கருப்பு குதிரையான விராட் இதுவரை 13 முறை குடியரசு தின விழா அணிவகுப்புகளில் பங்கேற்றுள்ளது. சிறப்பான சேவை மற்றும் திறமைக்காக இந்த கௌரவம் பெற்ற முதல் குதிரை விராட் என்பது குறிப்பிடத்தக்கது.